கொடைக்கானல் குணா குகையில் மலேசிய பெண் சுற்றுலா பயணியை பெண் வனவர் கன்னத்தில் அறைந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவியது. சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமையன்று மலேசியாவைச் சேர்ந்த 6 சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்திருந்தனர். அவர்கள் 10 ரூபாய் நுழைவு கட்டணத்தை செலுத்தி குணா குகைக்கு செல்ல முயன்றனர். அவர்களது நுழைவு கட்டணத்தை வேட்டை தடுப்பு தற்காலிக பணியாளர் ஆய்வு செய்தார். மலேசியாவிலிருந்து வந்திருப்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான 100 ரூபாய் நுழைவு கட்டணத்தை செலுத்தும்படி அவர் கூறியதாக தெரிகிறது. 100 ரூபாய் கட்டணம் செலுத்துவதற்கான அறிவிப்பு பலகை இல்லை என்றும், தாங்கள் தமிழ் மொழி பேசும்போது எதற்காக 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வினவியுள்ளனர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் இரு தரப்பினரிடையே கைகலப்பாக மாறியது. அந்த வயது முதிர்ந்த அம்மா சீனியர் சிட்டிசனை கன்னத்தில் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா அந்த அம்மா அடிக்கிறது மிகப்பெரிய வேதனையை தந்திருக்கு. சுற்றுலா பயணிகளை கை நீட்டுவதற்கு வனத்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? கன்னத்தில் அறைந்த பெண் வனவர் ஏற்கனவே பணியிட மாறுதல் பெற்று தற்போது விருதுநகரில் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாட்டில் பொறியியல் விண்ணப்ப அவகாசம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அதிகபட்ச விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. இது குறித்த புள்ளி விவரங்களை வரைகலை மூலமாக விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்களோட எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமாக இருந்திருக்கு. அது சார்ந்த புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக விண்ணப்ப பதிவு செய்தவர்கள், அடுத்து கட்டணம் செலுத்தியவர்கள், சான்றிதழை சமர்ப்பித்தவர்கள், 3 விதமாக இந்த விண்ணப்பம் செய்தவர்கள் நாம பார்க்கலாம். இது விண்ணப்ப பதிவு செய்தவர்கள் மட்டும் அந்த எண்ணிக்கை 3 லட்சத்தை தாண்டி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. முந்தைய ஆண்டுல அது 2.5 லட்சம், 2023 2.28 லட்சம், 2022 2.11 லட்சமாகவும், 2021 2 லட்சத்திற்கு குறைவாகவும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த 3 லட்சம் பேரும் கலந்தாய்வுல பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்ததாக இருக்கிற அந்த எண்ணிக்கை கட்டணம் செலுத்தியவர்கள், வெறும் பதிவு மட்டும் செஞ்சுட்டு விட்டுட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கட்டணமும் சேர்த்து செலுத்தியவர்கள் 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. கடந்த ஆண்டு அது 2 லட்சமாக இருந்திருக்கு. 2023 2 லட்சத்திற்கும் குறைவாகவும், 22-21 அதை விட குறைவாகவும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சோ எல்லா நிலைகள்லையும் 2025 அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக சான்றிதழ்களை சமர்ப்பித்தவர்கள், இதற்கான அவகாசம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அதனால இந்த 2.26 லட்சம் அப்படின்றது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர்கள் தான் தரவரிசை பட்டியல் வெளியிடும் போது அவர்களோட பெயர்கள்லாம் தான் இடம்பெறும். ஏன்னா சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம். 2024 அது 1.76 லட்சமாகவும், 2023, 22, 21 ஆண்டுகள் அதை விட குறைவாகத்தான் இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இது ஒட்டுமொத்தமாக விண்ணப்பம் செய்தவர்களோட எண்ணிக்கை. இந்த விண்ணப்ப அதிகரிப்புக்கு கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், AI இதன் மீதான மோகம் முக்கியமான காரணம் அப்படின்னு கல்வியாளர்கள் தரப்புல சொல்லப்படுது. இடங்கள் நிரம்பியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல மொத்தமாக இருந்த இடங்களுமே 2022 விட 2023 அதிகமா இருந்திருக்கு. அதை விட அதிகமாக 1,79,950 கிட்டத்தட்ட 1,80,000 இடங்கள் 2024 இருந்திருக்கு. அதுல நிரம்பாமல் போன இடங்கள் கிட்டத்தட்ட 50,000 அப்படின்ற எண்ணிக்கையில் இருந்திருக்கு. 2023 இருந்த 1,45,000 இடங்கள்ல 41,703 இடங்கள் நிரம்பாமலே போயிருக்கு. 2022 ஒட்டுமொத்தமாக இருந்த 1,39,251 இடங்கள்ல 55,846 இடங்கள் நிரம்பாமலே போயிருக்கு. 2022 நிரம்பாமல் போன இடங்களோட சதவீதம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதே மாதிரி நிரம்பிய இடங்களும் 1 லட்சத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதோட ஒப்பிடும்போது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல அது அதிகரிச்சிருக்கு. இந்த ஆண்டும் அந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு இந்தியரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஓய்வின்றி உழைத்து வருவதாகவும், குடிநீர், சமையல் எரிவாயு, மின்சாரம் உள்ளிட்டவை அடங்கிய சொந்த வீட்டை மக்களுக்கு அளிக்க பல்வேறு முன்னெடுப்புகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்கள் முதல் சொந்த வீட்டை வாங்க முடிந்ததாக கூறப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு தங்களின் வாழ்நாள் சேமிப்பின் மூலம் வீடு வாங்குவோரின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீமித்வா திட்டத்தின் மூலம் நிலத்தின் தெளிவான தகவல்கள் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் அளவீடு செய்யப்பட்டு உரிமையாளருக்கு சட்டப்பூர்வ உரிமைக்கான அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு குறிப்பிட்டுள்ளது. வருமான வரித்துறையில் வரிச்சலுகைகள், நேரடி வரிகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வரிச்சுமை குறைக்கப்பட்டுள்ளது என்றும்,
மேலும் வரி செலுத்தும் முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதான் திட்டத்தின் மூலம் சாதாரண மக்களும் விமானங்களில் எளிதாக பயணிக்க முடிந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களுக்கும் உடான் திட்டத்தின் மூலம் விமான சேவை சாத்தியமாகியுள்ளதாகவும் இந்தியாவில் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு விமான நிலையங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நகரில் வாழும் மக்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்கள் சொந்த வாகனங்களுக்கு பதிலாக மெட்ரோவை அதிகம் பயன்படுத்துவதாக அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் செய்யப்பட்டுள்ள டிஜிட்டல் பணப்பரிமாற்ற புரட்சி உலக கவனத்தை ஈர்த்துள்ளதுடன் கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 24 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 1830 கோடி பரிவர்த்தனைகள் UPI மூலம் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 22 மாதங்களில் 99.6 விழுக்காடு மாவட்டங்களில் 5G சேவை அளிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மாற்றங்களால் விவசாயம், சுகாதாரம், கல்வி மற்றும் போக்குவரத்தில் ஒரு பெரிய உருமாற்றம் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி புதிய வருமான வரி செலுத்தும் முறை மூலமாக 12.75 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் வரி விலக்காக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு சேவைகளில் உமாங் செயலி மூலமாக 2297 சேவைகள் அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் இதுவரை 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. 23 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது. இது 2014இல் வெறும் 5 நகரங்களில் மட்டுமே இருந்தன. 52 கோடியே 14 லட்சம் பேர் டிஜி லாக்கர் சேவைகளை பயன்படுத்துகின்றனர். இவை மட்டுமன்றி இந்திய மக்கள் தொகையில் 40 விழுக்காடு மக்கள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைந்துள்ளதாகவும் இந்தியாவில் இணைய வசதி பெற்றுள்ளோரின் எண்ணிக்கை 97 கோடியே 2 லட்சமாக உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மக்கள் மருந்தகத்தில் உலகிலேயே எங்குமில்லாத வகையில் ₹1 பெண்களுக்கான சானிட்டரி பேட்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா, சிங்கப்பூர், ஜெர்மனி, அமெரிக்காவில் கூட இல்லாத வகையில் பெண்களுக்கு கர்ப்பகால சம்பளத்துடன் கூடிய விடுப்பு 26 வாரங்களாக இருப்பதாக அரசு பெருமிதம் தெரிவிக்கிறது. தமிழர்களின் கலாச்சாரத்தை மற்ற மாநில மக்கள் அறிந்து கொள்வதற்காக முருகர் மாநாடு நடத்தப்படுவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது என்று செல்வ பெருந்தகையும் திருமாவளவனும் பதிலடி கொடுத்துள்ளனர். முருகர் மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்துவது தான் உரியதாக இருக்கும். ஏன்னா தமிழ் கடவுள் நாம் இங்கே நடத்துவது நாம் ஒரே தேசம் ஒற்றுமையான தேசம் என்பது தான். அதனால தான் நாம் காசி தமிழ் சங்கமத்தை ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் மட்டும் நடத்தல, ஒவ்வொரு வருஷமும் காசியில் நடத்தி கொண்டு இருக்கிறோம். தேவைப்பட்டா நாம உலகத்தில் எங்க வேணாலும் நடத்தலாம். முருக பக்தர்கள் மாநாடு இப்போதைக்கு நாம் நடத்துவதற்கு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் சங்கின்னு சொல்றது இதையெல்லாம் பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட போறதில்லை. இப்போ இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு? நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்தில் நடத்தணும், உத்தரப்பிரதேசத்தில் நடத்தணும், ராஜஸ்தானில் நடத்தணும், மத்திய பிரதேசம் நடத்தணும். அதுதான் சமத்துவம். அதுதான் இந்து கடவுள்களை நாங்கள் சமமாக பார்க்கிறோம் என்று பாஜகவுடைய செய்தியா இருக்கும். ஆனா அரசியல் செஞ்சு மக்களை எப்பயுமே அச்சத்தில் வச்சிருக்கிறது, பதட்டத்தில் வச்சிருக்கிறது பாஜக. இது எல்லா வட மாநிலங்களில எப்படி கலவரத்தை தூண்டினார்களோ அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பா தமிழ்நாட்டில் ஏதாவது கிடைக்குமா, கலவரத்தை தூண்டலாமா என்று சங்கி அணிகள் காத்து கொண்டிருக்கின்றன. மேற்கு வங்கத்திற்கு போனால் துர்கா, காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள். இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று. பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள். முருகனும் மயங்க மாட்டார்.